உங்களை உங்களுடைய மார்க்கத்திலிருந்து மாற்றுகின்ற வரை அவர்கள் உங்களிடத்திலே யுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு நோக்கம் மஸ்ஜிதுல் அக்ஸா மட்டுமல்ல, அங்கே இஸ்லாம் இருக்கக்கூடாது, பரிசுத்தமான தூய இறை வழிபாடு இருக்கக்கூடாது, முஸ்லிம்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடாது. அவர்கள் பாலஸ்தீனத்தின் மீது போர் தொடுக்கவில்லை, இஸ்லாமின் மீது போர் தொடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றார், நீங்களும் காஃபிர்களாக ஆகிவிட வேண்டும், அதுதான் அவர்களுடைய விருப்பம். அவர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுடைய குணங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி தெளிவுபடுத்தினார்கள், ரசூலுல்லாஹுடைய காலத்தில் இருந்த அந்த யூதர்கள் எப்படி நபியோடு நடந்து கொண்டார்கள், இவையெல்லாம் நமக்கு அல் குர்ஆனிலும் ஹதீசுகளிலும் சீரா நூல்களிலும் விவரிக்கப்பட்டிருந்தும் கூட அவர்களுடைய அந்த சூழ்ச்சிகளை அறியாமல் நாமும் நம்முடைய சமுதாயமும் நம்முடைய ஆட்சியாளர்களும் அலட்சியத்தில் இருந்ததனுடைய விலையைத்தான் இன்று பாலஸ்தீன முஸ்லிம் பெண்களுடைய குழந்தைகளுடைய உயிர்களால் ஆயுதமற்ற எதையும் செய்வதற்கு சக்தியற்ற அந்த பலவீனமான சமுதாயத்தின் உயிர்களாலும் நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம்.